அடிக்கடி இப்போ நமக்கு வர பேஷண்ட்ஸ் எல்லாமே எக்கு கம்மியா இருக்கு, ஏஎம்ஹெச் லெவல்ஸ் கம்மியா இருக்கு அப்படின்னு வராங்க. அதுக்கு ட்ரீட்மெண்ட் என்ன இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. இதை பத்தி ஒரு டீடைல்டு வீடியோவாவே நம்ம போட்டுடலாமே அப்படின்னு நினைச்சுதான் இந்த வீடியோ போறேன். நான் டாக்டர் ஐஸ்வர்யா, ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட் அண்ட் கைனகாலஜிஸ்ட் பிராக்டிசிங் இன் சென்னை, அக்யூமெட் ஸ்பெஷாலிட்டி கிளினிக்ஸ் அண்ட் ஸ்கேன்ஸ், வலசரவாக்கம். ஏஎம்ஹெச்னா என்ன? ஆன்டி முல்லேரியன் ஹார்மோன். இது ஒரு பிளட் டெஸ்ட்ல தெரியும். இது ஒரு லேடியோட எக்கோட குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி ரெண்டுத்தையுமே குறிக்கக்கூடியது அப்படிங்கிறது தான் மெடிக்கல் டெஃபினிஷன். ஏஎம்ஹெச் அப்படிங்கிறது உடல் உறுப்புல இருக்கிற எல்லா எக்கோட கவுண்டையும் நம்மளுக்கு சொல்றது. இது பிரைமரி அண்ட் பிரைமார்டியல் ஃபாலிகல்ஸ்ல இருந்து வர ஒரு ஹார்மோன். உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தெரியுமா? ஒரு குழந்தை கருவுல இருக்கும் போதே அதோட எவ்வளவு எக்ஸ் லைஃப் டைம்ல இருக்கு அப்படிங்கிறது நிர்ணயம் ஆயிடுது. பிறக்கிறதுக்கு முன்னாடில இருந்து எக்கோட அளவு கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட அளவு, பியூபர்ட்டி போது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அது குறையுது. அண்ட் அவங்க ரீப்ரொடக்டிவ் ஏஜ்ல ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு குறையுது. அவங்க பீரியட்ஸ் நிற்கும் போது மெனோபாஸ்ல கிட்டத்தட்ட 1000 எக்கு மட்டும்தாங்க இருக்குது. ஸோ எக்கோட அளவு முதல்ல இருந்தே குறைஞ்சிட்டு வருது. சில பேருக்கு இது ரொம்ப வேகமா குறையும். அது அவங்களுக்கு ப்ரீமெச்சூர் ஒவேரியன் இன்சஃபிஷியன்சின்ற கண்டிஷன் இருக்குன்னு சொல்லுவோம். இயற்கையா எக்ஸ் ஒரு 30 வயசு வரைக்கும் நல்லா இருக்கு. இந்தியன் லேடிஸ்ல பார்க்கும்போது 35 வயசுக்கு அப்புறமா ரொம்ப வேகமா குறையறத பாக்குறோம். இது வெளிநாட்டு பெண்மணிகளுக்கு 40 வயசுல தாங்க குறையுது. ஸோ ஒரு லோ ஏஎம்ஹெச் இருக்கிறதுக்கான இயற்கை காரணங்கள் நான் சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் ஏஜ் தான். இது தவிர லோ ஏஎம்ஹெச் இருக்கிறதுக்கான ப்ரூவன் ரீசன்ஸ் என்ன? நம்பர் 1, ஏதாவது ஆபரேஷன் உங்களுக்கு பண்ணிருக்காங்களா? சிஸ்ட் இருந்ததுன்னு ஒரு ஓவரியை எடுத்திருக்காங்களா? ரெண்டாவது, எண்டோமெட்ரியோசிஸ் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ல எக்கோட ரிசர்வ் கம்மியாவே தான் இருக்கும். ஒரு கெட்ட ஆப்பிள் நல்ல ஆப்பிள கெடுக்கிற மாதிரி நல்ல எக்ஸ் எல்லாமும் சாப்பிட்டுட்டே வரும். மூணாவது கீமோதெரப்பி, ரேடியோ தெரப்பி, கேன்சர் ட்ரீட்மெண்ட் ஏதாவது எடுத்திருந்தீங்கன்னா இது குறைஞ்சிருக்கும். நாலாவது ஜெனட்டிக் ப்ராப்ளம்ஸ், டர்னர் சிண்ட்ரோம் அப்படின்ற ஒரு கண்டிஷன்ல எக்கோட அளவு ரொம்பவே கம்மியா இருக்கும். அஞ்சாவது அண்ட் ரொம்ப காமனா நாங்க பாக்குறது, மேக்சிமம் கேசஸ்க்கு ரீசனே தெரியாம எக்கோட அளவு கம்மியா இருக்கிறது தான் உண்மை. அதுவும் கோவிட்க்கு அப்புறமா ரொம்பவே அதிகமா பாக்குற மாதிரி என்னோட பிராக்டிஸ்ல நான் அனலைஸ் பண்ணியிருக்கேன். ஒரு ஏஎம்ஹெச் அப்படிங்கிறது கம்மியா இருக்கிற மாதிரி அதிகமா இருக்குமா? ஒரு ஏஎம்ஹெச்சோட நார்மல் அளவு என்ன? முதல்ல அது 1.5 to 3.5 நானோகிராம் per ml அப்படிங்கிற அந்த அளவுகோல்ல இருக்கணும். ஃபாரின்ல எல்லாம் பண்ணும்போது பைக்கோமோல்ஸ் per liter அப்படிங்கறதுல பண்ணுவாங்க. சப்போஸ் ஃபாரின்ல இருந்து பேஷண்ட்ஸ் வந்தாங்கன்னா நாங்க கன்வர்ஷன் போட்டு அதை நானோகிராம்ஸா மாத்துவோம். 1.5க்கு கீழே இருந்ததுன்னா அது லோ ஏஎம்ஹெச் சொல்லுவோம். 3.5க்கு மேல இருந்ததுன்னா ஹை ஏஎம்ஹெச் சொல்லுவோம். லோ ஏஎம்ஹெச் இருக்கா மாதிரி ஹை ஏஎம்ஹெச் இருக்குமா? டெஃபினட்டா இருக்கலாம். நீர்க்கட்டி, பிசிஓஎஸ் பிரச்சனை இல்ல. நார்மலை விட 75% ஏஎம்ஹெச் அதிகமா இருக்கும். ஏன்னா அதோட ஃபாலிகல்ஸ் அந்த மாதிரி ஏஎம்ஹெச் அதிகமா ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ ஏஎம்ஹெச் அதிகமா இருக்கிறதுனால வாட் டஸ் தட் மீன் டு மீ அப்படிங்கிறது தான் நெக்ஸ்ட் கேள்வி. உங்களுக்கு நார்மல் ஏஎம்ஹெச் அப்படின்னு இருந்ததுன்னா வெரி குட், நார்மலா இருக்கு உங்களோட ஒவேரியன் ரிசர்வ். உங்களுக்கு ஏஎம்ஹெச் கம்மியா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு என்ன மீன் பண்ணுது அப்படின்னா, உங்களுக்கு யங்கா இருக்கீங்க, ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் எதுவுமே இல்லை அப்படிங்கிற போது ஒரு பெரிய ஸ்டடி பண்ணியிருக்காங்க. லோ ஏஎம்ஹெச் அண்ட் நார்மல் ஏஎம்ஹெச் இருக்கிற விமனை வச்சு 2 பேருக்கும் குழந்தை பெற்றுக்கிறதுக்கான சான்சஸ், டிகண்டிட்டி அப்படின்னு சொல்லுவோம், ரெண்டுத்துலயுமே எந்த டிஃபரன்ஸுமே இல்லை. பட் ஆன் தி அதர் ஹேண்ட் உங்களுக்கு ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் இருக்கு அப்படிங்கிற போது இந்த லோ ஏஎம்ஹெச் உங்களுக்கு டெஃபினெட்லி இம்பார்ட்டன்ட். ஏன்னா உங்களுக்கு சான்சஸ் ஆஃப் நேச்சுரல் பிரெக்னன்சிஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஸோ சீக்கிரமே நீங்க ட்ரீட்மெண்ட் போய் கன்சீவ் ஆகிறது ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்குங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ யூஸ்வலா ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் போறவங்க எல்லாருக்குலயும் நாங்க எடுப்போம் ஏஎம்ஹெச்ங்கிறது. ஸோ லோ ஏஎம்ஹெச் இருக்கும்போது நாங்க பேஷண்ட்ஸ்க்கு எப்படி கவுன்சில் பண்ணுவோம்னா, ஒரு அடிஷனல் டெஸ்ட் பண்ணுவோம், ஒரு ஸ்கேன். அது பேரு ஆண்ட்ரல் ஃபாலிகல் கவுண்ட். இது 2nd டே இல்ல 3rd டேல பண்ணக்கூடியது. எக்கோட நம்பர்ஸை அந்த சைக்கிள்ல பாக்குறது. ஸோ ஏஎம்ஹெச்சும் ஏஎஃப்சியும் கிட்டத்தட்ட ஒன்னா இருக்கா? ஏஎம்ஹெச் கம்மியா இருந்ததுன்னா ஏஎஃப்சி ஆண்ட்ரல் ஃபாலிகல்ஸும் கம்மியா இருக்கணும். அந்த மாதிரி இல்லாம டிஸ்கார்டண்டா இருக்கான்னு பார்ப்போம். சப்போஸ் உங்களுக்கு இது ஒரு மாதிரி இருக்கு அது ஒரு மாதிரி இருக்குன்னா ஒருவேளை லேப்ல எரரோ அப்படிங்கறத யோசிப்போம். நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு நல்ல ஸ்டாண்டர்டான லேப்ல கொடுங்க அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா ஏஎம்ஹெச் லெவல்ஸ் எந்த டைம்ல பீரியட்ஸ்ல வேணா எடுத்துக்கலாம். டே 2 டே 3ல எடுக்கணும்ன்றது அவசியமே கிடையாது. பட் சம்டைம்ஸ் உங்களுக்கு முன்னாடியே நீங்க ஓரல் கான்ட்ரசெப்டிவ்ஸ் போட்டு எடுத்திருந்தீங்க அப்படின்னா ஏஎம்ஹெச் லெவல் கம்மியா இருக்கும். ரெண்டாவது, உங்க லேப் சில இடத்துல கலெக்ஷன் சென்டர் தான் இருக்கும். லேபுக்கு கொண்டு போற டைம் அதிகமா இருக்கும்போது ஏஎம்ஹெச் உடஞ்சு போயிடும், டிஸ்இன்டெகிரேட் ஆயிடும். அதனால அதோட அளவுகோல் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கும்.
ஸோ ஒரு ஸ்டாண்டர்டான லேப்ல ஸ்டாண்டர்ட் மெத்தட்ல பார்க்கும்போது கரெக்டா வரும். சம்டைம்ஸ் AMH லெவல்ஸ் கம்மியா தான் இருக்கும் பிகாஸ் ஆஃப் பயாலஜிக்கல் வேரியேஷன்ஸ் இந்த சீரம். பட் இந்த ஆண்ட்ரல் ஃபாலிகல்ஸ் அப்படிங்கிற அந்த அளவு நார்மலா இருக்கும். இது பேரு AMH AFC discordancy. So what does that mean to the patient? It is a good news to the patient and the doctor that AMH levels கம்மியா இருந்தாலும் எக்கோட ஆக்சுவல் நம்பர்ஸ் அதிகமா இருக்கு. ஸோ chances of improved fertility is high அப்படிங்கிறது தான். ஸோ ஒரு AMH லெவல் எடுத்துட்டாங்க, ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்ல அதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்க்கும்போது உங்களோட ஃபர்டிலிட்டியோட ப்ரோட்டோகாலை இதை வச்சு தான் நாங்கள் டெய்லர் பண்ணுவோம். அதாவது உங்களுக்கு கொடுக்க போற டோசஸ், உங்களுக்கு கொடுக்க போற ஹார்மோன் இன்ஜெக்ஷன்ஸ், இதை வச்சு தான் நம்ம பார்ப்போம். அண்ட் உங்களுக்கு ஹையர் டோசஸ் தேவைப்படுமா, இல்ல ஹையர் டோசஸ் கொடுத்தாலும் எக் சரியா ரிலீஸ் ஆகாதா, எக்கோட நம்பர்ஸ் அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டடான அளவுக்கு வராதா அப்படிங்கறதெல்லாம் இதுல தான் நமக்கு வந்து தெரியும். எனக்கு லோ AMH இருக்கு, அடுத்து நான் என்ன ட்ரீட்மெண்ட் போகலாம் அப்படிங்கிறது. என்னால நேச்சுரலாவே கன்சீவ் ஆக முடியாதா, இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கண்டிப்பா கன்சீவ் ஆகலாங்க. உங்களுக்கு ரொம்ப நாள் ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் இல்ல அப்படிங்கிற போது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு லார்ஜ் ஸ்டடியில நீங்க ஒரு யங் லேடி ரொம்ப நாள் நீங்க வந்து ஃபர்டிலிட்டிக்கு ட்ரை பண்ணல அண்ட் உங்க AMH லோவா இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்னா நீங்க நார்மலா கன்சீவ் ஆயிட்டே போங்க. கண்டிப்பா நீங்களும் ஒரு நார்மல் AMH இருக்கிற விமனும் ஈக்குவல் சான்சஸ் ஆஃப் கெட்டிங் கன்சீவ். ஆன் தி அதர் ஹேண்ட் நீங்க ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க ஆனா லோ AMH இருக்குன்னா கண்டிப்பா நீங்க ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிடுறது நல்லது. அப்போ நான் IVF தான் போகணுமா அப்படின்னா the chances of success with IVF is better அப்படிங்கறத நீங்க அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ எக் கம்மியா இருக்கும்போது உங்களுக்கு சிம்பிள் ட்ரீட்மெண்ட் இல்லாட்டியும் IUI முறையில கன்சீவ் ஆகிறதுக்கான சான்சஸ் அரௌண்ட் ஆர் லெசர் than 10% தான் நான் சொல்லுவேன். சப்போஸ் IUI முறை நீங்க போனாலும் எக்ஸ்டெண்டட் லெட்ரசோல் புரோட்டோகால் இல்லாட்டியும் டெய்லி இன்ஜெக்ஷன்ஸ் போட்டு பண்ற IUI முறைகளை உங்க டாக்டர் கிட்ட கேட்டு பாருங்க. அண்ட் IVF போனீங்கன்னாலும் உங்க சக்சஸ் ரேட்ஸ் குறைச்சலா இருக்கும். ஏன்னா எக் அதிகமா வந்தாதான் கருமுட்டை அதிகமா வரும், கருமுட்டை அதிகமா வந்தாதான் உங்களுக்கு எம்பிரியோஸ் அதிகமா வரும், எம்பிரியோஸ் அதிகமா வந்தாதான் சக்சஸ் அதிகமாகும். ஸோ உங்களுக்கு எப்படி நம்ம சக்சஸ் ரேட் இன்க்ரீஸ் பண்ணலாம், எக் நம்பர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். எக் நம்பர் எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், 1 or 2 cycles of IVF தேவைப்படும் ஆர் மோர் தேன் தட் தேவைப்படும். ஸோ நம்பர் ஆஃப் IVF சைக்கிள்ஸ் உங்களுக்கு அதிகமா தேவைப்படும். இதுல ஒரு ஸ்பெஷல் புரோட்டோகால் இருக்கு, இது பேரு டுவல் ஸ்டிமுலேஷன் புரோட்டோகால். இது வந்து எஸ்பெஷலி லோ AMHக்கு தான் வந்து டிசைன் பண்ணாங்க. அதாவது ஒரு சைக்கிள் IVF பண்ணி முடிச்சுட்டு ஆஃப்டர் 6th day திருப்பி வந்து இன்னொரு IVF சைக்கிள் ரவுண்ட் ஆஃப் இன்ஜெக்ஷன்ஸ் போட்டு ஆரம்பிக்கிறது. ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் எக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகி எம்பிரியோவை வந்து நிறைய கிரியேட் பண்ணி வைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாகும். செகண்ட் சைக்கிள்ல நீங்க போகும்போது ஆஃப்டர் 5 days ஃபர்ஸ்ட் சைக்கிள்ல போட்ட இன்ஜெக்ஷன்ஸோட எஃபெக்ட் இருந்து உங்களுக்கு எக்ஸோட குவாலிட்டி அந்த நம்பர்ஸ் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் நம்ம கண் கூட பார்க்கலாம். செகண்ட் சைக்கிள்ல உங்களுக்கு குவாலிட்டி ஆஃப் த எம்பிரியோஸ் வில் பி மச் பெட்டர் than the first cycle. ஓகே ஃபைன். அப்போ சக்சஸ் ரேட் என்ன இருக்கும், IVFல நம்ம எம்பிரியோ பூலிங்கே பண்ணாலும் less than 0.5 AMH இருக்கிறவங்கள சக்சஸ் ரேட் கொஞ்சம் கம்மியா தாங்க இருக்கும். அரௌண்ட் 15 to 20% மேபி சொல்லலாம். நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது 20 to 25% கூட உங்களுக்கு சக்சஸ் ரேட் இன்க்ரீஸ் ஆகலாம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் வேரியஸ் அதர் ஃபேக்டர்ஸ் ஆல்சோ. ஸோ டாக் டு யுவர் டாக்டர். நியூ ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் என்ன இருக்கு டாக்டர், எனக்கு ஏதாவது வந்து மெடிசின்ஸ் கொடுத்து இன்க்ரீஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. பெரிய எவிடன்ஸ் கிடையாது. அதாவது மெடிசின்ஸ் கொடுத்து உங்களோட எக்கோட அளவுகோலை இன்க்ரீஸ் பண்றதுக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 மெடிசன்ஸ் நம்ம யூஸ்வலா சஜஸ்ட் பண்ணுவோம். DHEA அப்படிங்கிற அந்த மெடிசன், அது வந்து ஃபார் 3 months நம்ம அட்வைஸ் பண்ணுவோம். டெஸ்டோஸ்டிரோன் ஜெல், என்னடா மேல் ஹார்மோன் சொல்றேன்னு நினைக்காதீங்க, பட் தட் இஸ் ஆல்சோ எ மெடிசன் டு இன்க்ரீஸ் த ஓவேரியன் டெஸ்டோஸ்டிரோன். அது வந்து உங்களோட எக்கோட அளவு அண்ட் குவாலிட்டியை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் CoQ அப்படிங்கிற ஒரு மெடிசன் இருக்குது. அதுவுமே வந்து கோஎன்சைம் Q ஒரு நாளைக்கு 300 to 600 milligrams எடுக்கும்போது உங்களுக்கு 3 months எடுக்கும்போது கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஃபியூ ஸ்டடிஸ் சொல்லுது. பட் பெருசா எவிடன்ஸ் இல்ல அப்படிங்கறத நீங்க அக்செப்ட் பண்ணிக்கணும். பட் ட்ரை பண்ணலாம். இது தவிர நாவல் மெத்தட்ஸ் ஏதாவது இருக்கா, புது ட்ரீட்மெண்ட் ஏதாவது இருக்கா டாக்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு. PRP இல்ல ஸ்டெம் செல் தெரப்பி. சில பேருக்கு இது கொஞ்சம் ரத்தத்தை எடுத்து அதுல இருந்து ஸ்டெம் செல்ஸ், அதாவது ஸ்டெம் செல்ஸ்ன்றது அந்த செல் எந்த செல்லா வேணா பாடிக்குள்ள மாறும். ஒரு பிளட் செல் வந்து உங்களுக்கு ஓவரியன் செல்லா வந்து மாறும். ஸோ எக் இல்லாத போது எக்கை ப்ரொடியூஸ் பண்ணும், அதுதாங்க ஸ்டெம் செல். ஸோ அதை ப்ராசஸ் பண்ணி உங்க ஓவரிக்குள்ள லாப்ரோஸ்கோபி மூலமாவோ இல்லாட்டியும் வந்து எக் கலெக்ஷன் பண்ற மாதிரி வெஜைனலாவோ போடும்போது ஒரு 2 to 3 monthsக்கு அப்புறம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம பிராக்டிக்கலாவும் கொஞ்சம் டிஃபரன்சஸ் பார்க்குறோம், பட் ரொம்ப மேஜரா கிடையாது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் AMH பொறுத்த வரைக்கும் உங்க ஏஜ் தான். ஒரு யங் கேர்ள் less than 0.5 AMH இருக்கு, பட் ஒரு 40-year-old லேடி less than 0.5 AMH இருக்கும்போது ஒரு யங் கேர்ள் கன்சீவ் ஆகிறதுக்கான சான்சஸ் மிகவும் அதிகம்.
ஸோ நீங்க ஏஜ் ஆக ஆக உங்களுக்கு எக்கு கம்மியாகும் போது குவாலிட்டியும் கம்மியாகும். ஏன்னா அதுல மைட்டோகாண்ட்ரியான்ற ஒரு பொருள் வந்து பிரேக் ஆயிடும். ஸோ எக்கோட குவாலிட்டி கம்மியாகும். ஸோ ஒரு லோ ஏஎம்ஹெச் இருக்கிற ஒரு லேடி ஐவிஎஃப் போகும்போது என்னென்னலாம் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க? ரொம்ப கம்மியாக எக்ஸ் வரும், இல்லை எக்ஸு சம்டைம்ஸ் நம்ம கொடுக்குற இன்ஜெக்ஷன்ஸ்க்கு ரெஸ்பாண்டே பண்ணாது. ரெண்டாவது, அப்படியே எக்கு வந்தாலும் புவர் குவாலிட்டியாக இருக்கும். சப்போஸ் எக்கு புவர் குவாலிட்டியாக இருந்ததுன்னா அடுத்த நாள் கருவா மாறாது, இல்லை கருவா மாறினாலும் நல்ல கருவா மாறாது. ஸோ இதனால நமக்கு 5ஆம் நாள் கரு ரொம்பவே கம்மியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. டயட் ஏதாவது இருக்கா டாக்டர் ஏஎம்ஹெச் இன்க்ரீஸ் பண்றதுக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஸோ டயட்ல நான் யூஸ்வலாக பேஷண்ட்ஸ் கிட்ட சொல்றது நிறைய ப்ரோட்டீன்ஸ் எடுத்துக்கோங்க, ஸ்ப்ரவுட்ஸு, சுண்டல் டெய்லி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அதை தவிர ஃபிளாக்ஸ் சீட்ஸ் வெரி குட். மாதுளை ஒரு நாளைக்கு 1 கப் இல்லை 2 கப் எடுத்துக்கோங்க. எல்லா விதமான பச்சை காய்களும் எடுத்துக்கோங்க. பீர்க்கங்காய், புடலங்காய், வெண்டைக்காய், சுரக்காய், எல்லா விதமான காய்கறிகளையும் நம்ம நேட்டிவ் ப்ரோபயோட்டிக்ஸ் இருக்கிறது அப்படின்றதுனால உங்களுக்கு எக் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஓரளவுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி கலரான ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நீங்க நிறைய உணவுல சேர்க்கும் போது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களுக்கு எக் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் சின்ன சின்ன வழிமுறைகள் ட்ரை பண்ணி பார்க்கறதுல எந்த தப்பும் இல்லை. அலாங் வித் யுவர் ஐவிஎஃப் இதையும் சேர்த்து நீங்க ட்ரை பண்ணிக்கோங்கன்னு நான் பேஷண்ட்ஸ் கிட்ட சொல்லுவேன். ஐ ஹோப் இந்த வீடியோல நீங்க எக் கம்மியா இருந்தா என்ன ட்ரீட்மெண்ட் வழிமுறைகள் இருக்குன்றத நான் கிளியரா சொல்லிட்டேன். குறிப்பா யங் கேர்ள்ஸ் இப்பதான் ட்ரை பண்றீங்க, லோ எக்ஸ் வந்ததுன்னா பயப்படாதீங்க. சப்போஸ் லோ எக்ஸே வந்தது, நீங்க கல்யாணம் ஆகல அப்படின்னா எக் ஃப்ரீசிங் பத்தி உங்க டாக்டர் கிட்ட கண்டிப்பா கேளுங்க. ஏன்னா எக் ஃப்ரீசிங்ல உங்களோட இருக்கிற எக்ஸை கண்டிப்பா நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம்.